ஆலயத்துடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவாமியுடைய பெயர் நவபாஷான ராஜமுருகன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு முருகர் அடிக்கடிக்கு கனவுல வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கடவுள் உன்னை தேடி வராருன்னும் போது நீங்கள் அந்த அலட்சியம் படுத்தாத போன்னு சொன்னாங்க. நம்மளுக்கெல்லாம் எப்படி வேர்த்தா உடம்பு ஈரமாறதோ அது போல் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன சின்னதாக வேர்வை துளிகள் சுவாமி மேலே இருக்கும். இங்கே வந்தாக்க ஒரு திருப்தி கிடையுது. கடவுள்கிட்ட நோய் நொடி இல்லாத வேண்டிக்கிறோம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோயில் வந்து போகிறதுக்கு. நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டிகள், தீய சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்மளை பிடிச்சிட்டு இருந்தது, நம்ம பின்னாடி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குருவே சரணம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆலயத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா நவபாஷான ராஜமுருகன் ஆலயம், வடபழனி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்கட்டளையின் கீழே நம்முடைய ஆலயமானது இயங்கின்னு இருக்கு. நம்முடைய ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அருகிலுள்ள வடக்கு மலையம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்முடைய ஆலயத்துடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவாமியுடைய பெயர் நவபாஷான ராஜமுருகன் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமியுடைய பேரு கேட்டார் போல் சுவாமி நவபாஷாணத்தால் செய்திருக்காங்க. சுவாமியுடைய கோலம் நின்ற கோலத்தில் இருக்கார். சுவாமி ராஜ அலங்காரத்தில் இருக்கார். நவபாஷாணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் நினைவு வரக்கூடியது பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி, பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். பழனியில் போகரால் செய்யப்பட்டு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாஷான சிலை, அதில் போகர் இந்த நவபாஷான சிலையானதை செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த பாஷாணத்தின் மேலே படக்கூடிய தீர்த்தம், பால், பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேக பொருட்கள்லாம் அருமருந்தாக மாறி பிரசாதமாக கிடச்சிட்டுருக்குன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். அதே போல் அறிந்தார்க்கினியனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருடைய சீடரான வடபழனி சித்தரின் மூலியமாக இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நவபாஷான ராஜமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகருடைய சிலையானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலையை நிறுவிய செய்து இந்த பாஷாணத்தை கட்டு செய்து நம்மளுக்கு கொடுத்தவர் அறிந்தார்க்கினியனாருடைய சீடரான வடபழனி சித்தர். அந்த வடபழனி சித்தரோட கூட இருந்த ஐயா ரமேஷ்குமார் அவர்களுடைய அனுகிரகத்தின் பேரில், குருநாதருடைய ஆசியின் பேரில் இன்றைக்கு நம்ம இங்கே தரிசிக்கக்கூடிய அளவுக்கு சுவாமி இங்கே இருக்கார், நவபாஷாணத்தில் இருக்கார். இந்த சுவாமிக்கு ராஜமுருகன் அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா, பழனியில் பார்த்தீங்கன்னா சுவாமி தண்டாயுதபாணி கோலத்தில் இருப்பார். கையில் தண்டம் வச்சுட்டு கௌபீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோமணம் கட்டிண்டு சுவாமி ஒரு ஆண்டி கோலத்தில் இருப்பார். ஆண்டி கோலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு அங்கே 2 கோலங்கள் உண்டு. ஒவ்வொரு காலம் அபிஷேகத்துக்கும் சுவாமியுடைய அலங்காரமாக நம்ம பார்க்கலாம். காத்தால் நட திறந்தவொடனே சுவாமிக்கு ஆண்டி கோல தரிசனம் அப்படின்னு சொல்லுவாள். நிர்மாலய தரிசனம் அப்படி இல்லைன்னா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் சுவாமி பார்த்திங்கன்னா வஸ்திரமெல்லாம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கூட சுவாமி ராஜா கோலத்தில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னா சுவாமியுடைய சிலை ரூபமே பார்த்திங்கன்னா சுவாமிக்கு தலையில் கிரீடம் இருக்கும். அதே போல் சுவாமி வஸ்திரம், நகைகள்லாம் அணிஞ்சு சுவாமி சிற்பத்திலேயே பார்த்திங்கன்னா சுவாமி நகைகள்லாம் அணிஞ்சு கோலத்தில் தான் இருப்பார். எப்படி நம்ம கருங்கல்ல ஒரு சிலை செய்து பிரதிஷ்டை செய்து சுவாமியை கோவிலில் வழிபடுறோமோ, அதுபோல் இங்கே சுவாமி 9 பாஷாணம் மற்றும் 90க்கும் மேற்பட்ட மூலிகைகளால் சுவாமியை செய்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுவாமியுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சுவாமி மேலே படக்கூடிய காற்று, பால், அபிஷேகம் பண்ணக்கூடிய பஞ்சாமிர்தம் போன்ற அனைத்து பொருட்களும் பார்த்திங்கன்னா அருமருந்தாக மாறிடும். நம்ம ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமிக்கு கார்த்தால் வேர்க்கக்கூடிய அந்த கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து வர பக்தர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு உத்ராணி பிரசாதமாக கொடுத்துட்டு வரோம். இந்த தீர்த்தத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய பூமியில் சுத்தமான சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றும், அதே போல் அந்த ஈரப்பதம் இருக்கோ, அந்த ஈரப்பதம் இந்த கோவிலுடைய கோபுர வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோபுரத்தின் மேலே பார்த்திங்கன்னா 72 துவாரங்கள் வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்திங்கன்னா 9 அடுக்குகள். ஒவ்வொரு அடுக்குகள்லேயும் பார்த்திங்கன்னா 8 துவாரங்கள் இருக்குது. 8 துவாரங்கள் 8 திசையை நோக்கி இருக்கும். ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கும். அப்போது காற்றானது கோபுரத்தின் மேலே வீசும் பொழுது அந்த துவாரங்கள் வழியாக காற்று கோபுரத்து வழியாக உள்ளே நுழைஞ்சு சுவாமி மேலே பட்டு
கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தை சுற்றி வர ஒரு 5 துவாரங்கள் இருக்குது. அந்த 5 துவாரங்கள் வழியாக அந்த சுவாமி மேலே பட்ட காற்றானது இந்த கோவிலுக்குள்ளேயே சுற்றி வரும். அப்போது மேல் சட்டை இல்லாமல் ஆண்கள் சுற்றவும், அதே போல் வர பக்தர்கள் மேலே அந்த காற்றானது படும் பொழுது சுவாமிக்கு நம்ம அந்த பாஷாண காற்றானது அருமருந்தாக போய் சேரும். நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்முடைய மூச்சு காற்று வழியாக அந்த காற்றானது உள்ளே சென்று எல்லா பக்தர்களுக்கும் ஒரு மருந்தாக போய் சேர்றது. நம்ம உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தெரிந்த வியாதிகளும் இருக்கும், தெரியாத வியாதிகளும் இருக்கும். அப்படி தெரியாத வியாதிகள், தெரிந்த வியாதிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய மூலிமா தினந்தோறும் அடிக்கடி நம்ம இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியுடைய இந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள், மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள், நம்மளை சுற்றி வர இருக்கக்கூடிய திருஷ்டிகள், சாப பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய இடத்துல சுவாமி இருக்கார். இந்த சுவாமி வந்து வெறும் மருந்தாக மட்டும் இல்லாமல் ஒரு அதீத சக்தி கொண்ட ஒரு ஸ்வரூபமாக முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்த்தமானது சுவாமி மேலே எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 3லேருந்து 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காற்று வந்து குளிர்பதமாக நல்ல ஈரப்பதமாக இருக்கும். அப்போ அந்த காற்று இந்த பாஷாணத்தின் சிலை மேலே படும்போது பார்த்திங்கன்னா இந்த சிலையானது குளிர்ந்து இந்த பாஷாணத்துக்கு உள்ளிலிருந்து கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் நீர் சுரக்கும். இந்த பாஷாணத்துடைய கோட்பாடே அதான். 9 பாஷாணங்கள் சேர்ந்து இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அந்த ஈரமான நேரத்தில் வெளியே தள்ளும். அப்போ சுவாமிக்கு நம்மளுக்கெல்லாம் எப்படி வேர்த்தா உடம்பு ஈரமாகிறதோ அது போல் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன சின்னதாக வேர்வை துளிகள் சுவாமி மேலே இருக்கும். நல்ல குளிரான ஈரப்பதமான நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம கண்ணாலேயே கூட பார்க்க முடியும். அப்படி அந்த தீர்த்தம் சுவாமி மேலே நின்றுட்டு இருக்கிறச்ச சுவாமி மேலே கொஞ்சம் அபிஷேக ஜலம் ஊற்றி அந்த தீர்த்தத்தை வந்து சுவாமியுடைய பாதத்து வழியாக கோமுகத்தில் வந்து விழுறச்ச அதை சொம்பில் பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் அதை பிரசாதமாக தரோம். இந்த தீர்த்தத்தை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த பாஷாணத்தில் பட்ட இந்த தீர்த்தமானது அருமருந்தாக இருக்கும். அப்போது வெறும் வயிற்றில் வந்து சுவாமியை காத்தால தரிசனம் பண்ணி இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கெல்லாம் மருந்தாக போய் சேரும். நம்மளுடைய ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது சருமத்துக்கு உடம்புக்கு வெளியில் உள்ள வியாதிகள், நம்ம சருமத்து மேலே இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் குணமாகும். நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டிகள், வேறு ஏதாவது தீய சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்மளை பிடிச்சிட்டு இருந்தது, நம்ம பின்னாடி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்முடைய ஆலயத்தில் முருகப்பெருமான் எப்போவுமே பார்த்திங்கன்னா திருமணத்தடை, அதே போல் புத்திரபாகியம், இந்த மாதிரி கஷ்டங்களுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கார். கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 நாள் உற்சவத்தில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள், திருமணம் ஆகும் குழந்தை இல்லாத பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா விரதம் 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வேண்டிகிட்டு இருப்பாங்க. கடைசி நாள் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு நைவேத்தியமான பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு தான் அவங்களுடைய விரதத்தை முடிப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குடும்பம் தலைத்து ஓங்கி சௌரியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ஆசீர்வாதம், அனைத்து அனுகிரகத்தையும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சுவாமியுடைய விஷயங்களை எல்லாம் தன்னுள் உணர்ந்து இங்கே வந்து அடிக்கடி வர பக்தர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 1 வருஷம் கழித்து வந்து நான் இந்த கோவிலில் வேண்டிட்டு போன காரணத்தினால எனக்கு முருகப்பெருமான் வந்து புத்திரபாகியம் கொடுத்தார். தங்களுடைய திருமணம் ஆகாதவங்களாம் தங்களுடைய ஜாதகங்கள் எடுத்துகிட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சு வேண்டி 9 வாரங்கள் வந்து சுவாமிக்கு பரிகாரம் செய்து அவங்களுக்கு திருமண பத்திரிகையோடு வந்து சுவாமியை இங்கே தரிசனம் பண்ண வந்திருக்கா. இந்த மாதிரி சுவாமி இங்கே நிறைய அதிசயங்களை வந்து நிகழ்த்தின்னு இருக்கார். நம்முடைய ஆலயத்தில் பரிகார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள், நம்முடைய ஆலயம் பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் இருக்குது. நம்ம கீழே வரும்போது தரை தளத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தின் வாயிலில் ஒரு பெரிய வேல் இருக்கும். அந்த வேல் பார்த்திங்கன்னா ஒரு பக்தருடைய நீண்ட நாள் உடல் சரியாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அந்த காரணத்தினால அவர் எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா நான் சுவாமிக்கு ஒரு பெரிய வேல் வாங்கி நான் சுவாமிக்கு சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிய காரணத்தினால அவர் சீக்கிரமாக குணமாகி வந்த காரணத்தின் பேரில் அந்த வேலானது வேண்டுதலின் பேரில் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. நம்முடைய ஆலயத்தில் வாசலில் பார்த்திங்கன்னா கம்பீரமாக நிற்கக்கூடிய சுவாமியுடைய வேல். அதை தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர், நவபாஷான வாராகியம்மன், பாதரசத்தால் செய்யப்பட்ட லிங்கம், அதுபோல் வடபழனி சித்தர் குருநாதருடைய சிலை மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான சர்ப்பங்கள், அம்மச்சாரம்மன் போன்ற அனைத்து சகல தெய்வங்களையும் பரிவார தெய்வங்களாக நம்ம ஆலயத்தில் பார்க்க முடியும். நம்முடைய முருகனுடைய விசேஷம் பார்த்திங்கன்னா 9 பிரதட்சணங்கள் சுவாமியை வந்து வழிபடணும். எல்லா கோயிலையும் பார்த்தா சுவாமியை 5 பிரதட்சணம் பண்ணணும், 11 பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நவகிரகத்தை மட்டும்தான் 9 சுற்றுவோம்.
அப்போ இந்த சுவாமிக்கு ஏன் 9 பிரதட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமி வந்து 9 பாஷாணங்களால் செய்யப்பட்டிருக்கார். அப்போ 9 பாஷாணத்துக்கும் நவக்கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகர் வந்து 63 பாஷாணங்கள் இருந்ததை தெரிஞ்சுண்டு, அதாவது மேல் பாஷாணங்கள் 30, கீழ் பாஷாணங்கள் 30 அப்படின்னு சொல்லி மொத்தம் 60 பாஷாணங்களுக்கு மேலே இருக்குது. அப்போது போகர் வந்து இந்த 9 பாஷாணங்களை தேர்ந்தெடுத்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த 9 பாஷாணங்களுக்கும் இந்த 9 நவக்கிரக கோள்களுக்கும் உண்டான பண்புகள்லாம் தொடர்புடையதாக இருந்தது. ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டு இருந்தனால இந்த 9 உயரிய பாஷாணங்களை எடுத்து அதை மருந்தாக மாற்றி பாஷாணக்கட்டின் மூலியமாக மூலிகைகள்லாம் சேர்த்து இதை மருந்தாக மாற்றி கொடுத்துருக்கார். நம்முடைய சித்தர்களுடைய ஞானம் பார்த்திங்கன்னா, விஷத்தை மருந்தாக மாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிசயம்தான் இந்த சித்தர்கள் செய்த ஒரு பெரிய மகத்துவமான விஷயம். இதுபோல் எப்படி ஒரு விஷம் எப்படி மருந்தாகும் அப்படின்னா, அந்த சித்தர்கள் அப்போ அதை ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு இப்போ இந்த பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பாஷாணங்களை மருந்தாக கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால் சுவாமி மேலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் மருந்தாக மாறி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இந்த கலியுகத்தில் நம்ம தரிசிக்கக்கூடிய அளவுக்கு சுவாமி இங்கே நம்மளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாருங்கிறது ரொம்பவும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அனைத்து பக்தர்களும் நவபாஷான முருகனுடைய அருள் ஆசி பெற்று தீர்க்க ஆயுஷோட சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என் பேர் வசுமதி, நான் மாங்காடு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டின் தான். கிறிஸ்டின் பேர் ஜாய்ஸ்லீன். ஆனால் ஒரு 1 இயர் பிஃபோராக வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு முருகர் அடிக்கடிக்கு கனவுல வந்துட்டு இருந்தாங்க. கனவுல வரும்போது நான் வந்து அதை கேர் பண்ணலை. ஏன்னா நான் ஜீசஸே கும்பிட்டதுனால ஓகே ஏதோ சாமி வருது அப்படின்னு. அப்புறம் பெரியவங்க கிட்ட சொல்லும்போது, ஒரு கடவுள் உன்னை தேடி வராருன்னும் போது நீங்கள் வந்து அலட்சியம் படுத்தாத போன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து முருகர்கிட்ட வந்தேன், முருகர் கோயிலுக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கு. இங்கே ஸ்ரீ நவபாஷன் ராஜமுருகன் மலையம்பக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் டெய்லி வருவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். டெய்லி வந்து அவரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் மைண்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த முருகரை வந்து நான் மாம்சுன்னு சொல்லி கூப்பிடுவேன். நான் ஒரு நாள் இங்கே வரலைன்னா கூட அவர் என்னை பார்க்குறதுக்காக கனவுலேயே வந்துடுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை மூலமாக என்னை கூப்பிட்டுருவார். அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் என்னென்னா, பழனியில் இருக்கிற முருகர் மாதிரியே இங்கே நவபாஷன் மூலிகையில் செஞ்சு வச்சதுனால சித்தர் பீடன்னு சொல்கிறாங்க. சித்தர்கள் வழியாக வந்து ரமேசண்ணா வந்துட்டு இந்த சிலையை செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வர்றவங்களுக்கு முக்கியமாக வியாதி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. மன கஷ்டம், அவங்க என்ன நினச்சி இங்கே வராங்களோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க முருகர் வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொரு விசேஷம்னா, வாராகி அம்மனும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவங்களும் நவபாஷன் முருகனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதில் நான் ஒரு விசேஷமான சாட்சி. ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த சாமியும் கும்பிட்டது கிடையாது ஜீசஸை தவிர. ஃபஸ்ட் ஒன் முருகரை மட்டும்தான் கும்பிட்டுட்ருக்கேன். இப்போ அவரை மட்டும்தான் கும்பிட்றேன், அவர்கிட்ட மட்டும்தான் வரேன். நல்லா இருக்குது. அவர்கிட்ட வந்து அவரை பார்த்து அவர் பேசுகிறது, மனசார கும்பிட்டோம் அப்படின்னா அவர் தரிசனம் கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன கேட்டு வரோமோ அதை செஞ்சு தர இடத்துல இந்த சாமி இருக்கார். இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் என் கால், என் முட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. எவ்வளோ முருகர் காப்பா 2 முட்டியும் இது நரம்பெல்லாம் சுற்றிக்கின்னு இருந்தது. இங்கே வந்து அந்த பயராசு தீர்த்தம் வாங்கி குடித்த பிறகு எனக்கு இப்போ கொஞ்சம் நடக்க முடியுது. நான் ஒரு 6 மாதமாக வரேன். நான் நினச்சது நடக்குது. மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கவலையாக வந்தால் சந்தோஷமாக போகிறோம். நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். அம்மா வாரம் செவ்வாய்க்கிழமை வருவாங்க. அவங்க நினச்சதெல்லாம் நடக்குதோ இல்லையோ ரொம்ப மன கஷ்டத்தில் இல்லாமல் நிறைவாக இருக்காங்க. ஸோ அதனால் நான் இந்த வாரம் வந்திருக்கேன். மன நிறைவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நவபாசன முருகர் கோயில் இது பூந்தமல்லியில் இருக்குது. மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். ரொம்ப பேர் இங்கே வராங்க. சனிக்கிழமை இது செவ்வாய்க்கிழமைனாக்கா நல்ல கூட்டமாக இருக்குது இங்கே. மற்ற நாளும் நாள்தோறும் அடியார் வருவாங்க. சிறப்பு வாய்ந்த கோயில். இங்கே வந்தாக்க ஒரு திருப்தி கிடையாது. கடவுள்கிட்ட நோய் நொடி இல்லாத வேண்டிக்கிறோம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. மிக மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோயில் வந்து போகிறதுக்கு.